friends, welcome back to our channel Happy Varum. Okay, so இன்னைக்கு வந்து எங்களோட தீபாவளி செலிப்ரேஷனை தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ இப்ப வந்து நாங்க ஆக்சுவலா எங்க போறோம்னா தீபாவளி தமிழ் சங்கம் இங்க பிராங்க்ஃபர்ட்ல நடக்கும். தீபாவளி தமிழ் சங்கம் இல்ல, தமிழ் சங்கம். ஐயோ, தமிழ் சங்கமோட தீபாவளி செலிப்ரேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பிராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கமோட தீபாவளி செலிப்ரேஷன். என்னமோ வளர்றேன், ஏன்னா கொஞ்சம் வந்து நர்வஸா இருக்கு. நிலா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறா, நான் பண்ண போறேன்னா, அதனால என்னோட மைண்ட் வந்து வேலை செய்ய மாட்டுது. ஸோ இப்போ வந்து நாங்க தமிழ் சங்கம்க்கு தீபாவளி செலிப்ரேஷனுக்கு போயிட்டு இருக்கிறோம். இந்த வாட்டி வந்து நான் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், நிலா குட்டியும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. அண்ட் இப்ப நிலாவை காட்டுறேன், இங்க பாருங்க. ஹலோ நிலா. நிலா வந்து பாரதியாரா வந்து ஃபேன்சி ட்ரெஸ்ல இருக்கா. சோ இங்க பாருங்க, பாரதியார் வந்து கார்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு. சோ எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த வீடியோல பாப்பீங்க. பிளஸ் தீபாவளி அன்னைக்கு நாங்க எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ண போறோம்ன்றதையும் நீங்க வந்து இந்த வீடியோல தான் பார்க்க போறீங்க. ஓகேங்களா? நான் 2 வீடியோவையும் கம்பைன் பண்ணி இந்த வாட்டி கொடுக்குறேன். எங்க மாமா வந்து இன்னைக்கு எங்களோட சியர் பாய். ஸோ எங்க மாமா வந்து இந்த வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணல, ஏன்னா ஜெர்மன் கிளாஸ் இருக்கு. அதனால அந்த ரிஹர்சலுக்குலாம் வந்து போக முடியாது, ப்ராக்டிஸ்க்கே போக முடியாது. அதனால எதுலயும் வந்து இந்த வாட்டி கலந்துக்கல. ஸோ எங்க மாமா இன்னைக்கு எங்களோட சியர் லீடர். மாமா, நான் ஸ்டேஜ்ல வந்தனும் என் பொண்டாட்டி வந்துட்டான்னு கிளாப் பண்ணணும், சரியா? விசில் அடிக்க தெரியாதா? சரி, நீ கத்து, எனக்கு கேக்கும் வாய்ஸ். நான் வந்து ஆமா, அதனால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஒரு 1.5 மாசமா பிராக்டிஸ் பண்ணோமா, அந்த பிராக்டிஸ்க்கெல்லாம் வந்து இன்னைக்குதான் பலன். ஓகே, நாங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம்ன்றதெல்லாம் சின்னதா கிளிம்ஸ் மாதிரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவங்க வீடியோ அப்லோட் பண்ண அந்த வீடியோ லிங்க் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணலன்னா பண்ணுங்க, அப்ப நான் ஷேர் பண்றேன் இன்ஸ்டாகிராம்ல. ஓகே, சோ இப்போ வாங்க போலாம். பிஃபோர் ஃபைனல் டே. அதே மாதிரி யாரும் சிரிச்சீங்க. இப்ப ஒரிஜினல் சவுண்ட் கிருத்தி அப்படியே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா கிளிப்புமே ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் எடுத்ததுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அண்ட் நிறைய பேர் வந்து ஏன் கவி வீடியோ வரல, ஏன் வீடியோஸை ரெகுலராக போட மாட்டேறீங்களா கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெர்மன் எக்ஸாம் வேறு வருதுங்க, அதனால் அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறேன்னா நான் என்ன தான் ட்ரை பண்ணாலுமே எனக்கு ஒரு சாலிடாக இந்த எடிட்டிங்க்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேது. ஸோ அதனால தான் நான் எனக்கு தோன்றப்போ வீடியோ போட்டுட்ருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய சாரி. சீக்கிரமாக என் எக்ஸாம் வந்து முடிய போதே, இன்னும் கொஞ்ச நாளில் முடிச்சுட்டு நான் வந்து ப்ராப்பராக ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுன்னு இருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸை வந்து நாங்கள் உசுரை கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் நடுவில் இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் எடுத்து போட்டுட்ருப்போம். நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ரீல் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நடுவில் ரீல்ஸ் எடுத்துட்டுலாம் அலப்பறம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே ஹாப்பி வாழும் நேமில் தான் இருக்குது. ஓகேங்களா? அண்டு இந்த இதுவெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கே 10 அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நிலானிகா குட்டியோட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவளுக்கு வந்து ஒரு ரிஹர்சல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சொல்ல மாட்டேன். ஓகே, நிலாவோட காஸ்டியூம் ரெடி. உண்மையாவே பாரதியார் மாதிரி இருக்குடி. ஆமா, நிலா வந்து பாரதியாருக்கு வந்து பிராக்டிஸ் பண்றா. நானும் எங்க மாமா வந்து ஆடியன்ஸ்.
பாரதியார். ஓகே கோ பாரதியார். போங்க. நீலா போ நீலா. மாமா மாமா பாரதி ஜெர்மனியில் நடந்து செல்லும் காட்சியை பாருங்கள். திரும்புங்க பாரதியார். ஓடுங்க பாரதியார், டைம் ஆயிடுச்சு. நீங்க பாருங்க எவ்வளோ அழகா குட்டீஸ் எல்லாம் அவங்களோட ஃபேன்சி ட்ரெஸ்க்கு ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி நிலானிகா குட்டியும் நாங்கள் ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் வந்து போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு என்ஆர்ஐ லைஃப் ஸ்டைலில் இருக்கும் போது இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஊருனா பிரச்சனையே இல்லைங்க, ஆனுவல் டே அந்த டேன்னு சொல்லிட்டு கிட்ஸுக்கு வந்து நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் எங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் டான்ஸு ஃபேன்சி ட்ரெஸ்ஸுன்னு சேர்த்து விட்டுருக்குறோம். ஆனால் இங்கே பாருங்க, ஒரு டைலாக் வரும்ல, நான் கேட்டது அடிவைக்கு பெருக்கா நாங்கள் உக பகா கவி பாரதியா பட கவிகளை எழுதி உள்ளை அச்சுமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே உச்சுவீர் வாடி நெல்லு கீழ் போயும் அச்சுமில்லை அச்சுமில்லை அச்சமில்லையே தமிழ நேசிப்போம், தமிழ பேசுவோம். நன்றி, வணக்கம். தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். வணக்கம். சூப்பர் நீலா. ஆனா அவர் கொடுத்தது அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்க மகா கவி பாரதியா பல கவிகளை எறினி உள்ளே அச்சமில்ல அச்சமில்ல அச்சமென்பதில்லை உச்சமீடுவான கிணறு போனியும் அச்சமில்ல அச்சமில்ல அச்சமென்பதில்லை தமிழை நேசிப்போம், தமிழை பேசுவோம். தீபாவளி நல்வாழ்த்துக்கும் நன்றி, வணக்கம். ஸோ இப்படி தான் ஆன் ஸ்டேஜில் நடந்துச்சு. வீட்டில் நல்லா செம்மையாக போல்டாக பேசினா, பட் ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் அங்கே எல்லாரும் கத்துனது, முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததும் வெக்க வந்துருச்சு. பட் இதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வீட்டில் பேசின மாதிரி நல்லா போல்டாக பேசணும் நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டான்ஸு. ஸோ உடனே காஸ்டியூமு கெட்டப் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி ரிஹர்சலும் பார்த்தாச்சு. சூப்பரா பண்ணீங்க. சூப்பரா பண்ணீங்க. எல்லாம் சூப்பரா பண்ணீங்க. சூப்பரா பண்ணீங்க. பட் டான்ஸ் வந்து எல்லா குட்டீஸும் சூப்பராக கலக்கிட்டாங்க. ஃபுல் வீடியோ லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃப்ராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கம் பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மகாபாரதம். ஸோ இந்த மாதிரி ட்ராமா, டான்ஸு, சிங்கிங், குவிஸ் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க. பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு என்னோட டான்ஸு. கொஞ்சம் எத்தனை வாட்டி தான் ஸ்டேஜ் ஏறினாலும் ஸ்டேஜுக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கத்தான் செய்யுது. ஸோ இப்போ வாங்க எங்களோட டான்ஸ்க்கு வந்து ரெடி ஆகலாம். அதோட கிளிப்ஸும் வந்து பார்க்கலாம். நீங்க தான் நிக்கிறோம்.
ஓகே யார் யார் எப்படி எப்படி நின்னாங்க அதே மாதிரி நில்லுங்க ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கவங்க விலகிடுவோம் இதான் எங்களோட டான்ஸ் காஸ்டியூம் இந்த வாட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அண்ட் பிஃபோர் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு எங்கள் மாமா கிட்ட போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடணும். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வாங்க என்னோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். ஃபுல் டான்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி டிஜே நைட்டு இப்படி தான் எங்களுக்கு டிஜே நைட் போச்சு. சூப்பரா வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. 10 ஆக போகுது. சோ இப்பதான் நானும் எங்க மாமாவுமே இப்படி பக்கத்துல நின்னுட்டு சுத்திட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு பிஸியா இருந்துச்சு. பட் சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணோம். ஒரு திருவிழாக்கு போனா உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஆமா, நிறைய பேர் பார்த்து எல்லாரும் மாமா மச்சாவை பார்த்துட்டு சோ எல்லாம் பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கலகலன்னு சிரிச்சு டான்ஸ் ஆடி பார்த்தா என்ன சொல்றது அந்த மாதிரி நல்லா ஆடி முடிச்சாச்சு. நாளையில இருந்து பலகாரம் எல்லாம் செஞ்சு தீபாவளி செலிப்ரேட் பண்ண போறோம். அதையும் சேர்த்து உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஓகே, சோ எங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் நல்லா அண்ணமா நீங்க என்ன கலக்குறீங்க? என்ன थैंक यू. நீங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு செட் பண்ணிட்டீங்க. ஸோ நேற்று வந்து எங்களோட ஃப்ராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கம் செலிப்ரேஷன் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு தான் வந்து மண்டே தீபாவளி. இன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்து தீபாவளி ஈவினிங்கில் இருக்கோம். நாங்கள் காலையிலேருந்து என்னெல்லாம் பண்ணோம், எப்படிலாம் பலகாரம் செஞ்சோம், எவ்வளோ ஹெக்டிக்காக இருந்தோன்றதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. தீபாவளினாலே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வர்றது பார்த்திங்கன்னா பட்டாசு பலகாரம் தான். ஸோ இங்கே வந்து பலகாரம் செஞ்சிகிட்ருக்கேன். இந்த வாட்டி நிறைய பிளான் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு வந்து குலாப் ஜாமுன் ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு சைடு மைசூர் பாக்கு ரெடி ஆகிட்டுருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா குக்கிங் பிடிக்குங்க. நானும் விதவிதமாக இந்த இன்ஸ்டாலெல்லாம் வந்து போடும்போது கேட்பீங்க, ஃபோட்டோ மட்டும் போடுறீங்களே, ரெசிபி போடுங்க கவி அப்படின்லான்ட்டு. ரெசிபி ஷூட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லைங்க. கிச்சனெல்லாம் பாருங்கள் எப்படி மெஸ்ஸியாக இருக்குன்ட்டு. நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக க்ளீனப் பண்ணிவிடுவேன் உடனே. பட் வீடியோ எடுக்கணுன்னா நம்ம அழகாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணுமா, அதெல்லாம் எனக்கு வரமாட்டுது. பட்டு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் குக்கிங் விளாக்ஸ் எல்லாம் போடுறேன், இந்த கிட்ஸ் மெனுலாம் போடுறேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி கிளம்ஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ரெசிபி தான் முக்கியம் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? எங்கள் வீட்டு தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிலாவோட ஃபேவரட் மைசூர் பாக். நிலாக்காக தான் இந்த மைசூர் பாக்கு. நிலா அண்ட் ஃபைனலி மைசூர் பாக்கை பீஸ் போடுற டைம் வந்துருச்சு. எனக்கு மைசூர் பாக்லேயே ரொம்ப பிடிச்சது இந்த பீஸ் போட்டு அதை அப்படியே அலேக்காக எடுத்து பார்ப்போம்ல, அதுதான். ஸோ இந்த ஜோதிகா சொல்லலை, நான் சுட்ட பூரி எப்பயும் புஷ்ஷுன்னு தான் வரும்ன்ற மாதிரி எனக்கு வந்து இந்த மைசூர் பாக் செஞ்சால் சூப்பராக தான் வரும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டான ரெசிபி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட கொடுத்தேன். எல்லாருமே வாவ் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மைசூர் பாக்கு ரெசிபி நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? லாஸ்ட்டு தீபாவளிக்கே நீங்கள் வந்து கேட்டீங்க ரெசிபி. பட் இந்த தீபாவளி வரைக்கும் நான் போடலை, டைம் இல்லை.
அந்த அளவுக்கு வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் போயிட்டுருக்குதுங்க. இந்த ஜெர்மன் எக்ஸாமை முடித்தாதான் என் வாழ்க்கையிலேயே ஒரு ஒளிவட்டம் தெரியும் போல். ஸோ படிப்பு, குக்கிங்கு, சாப்பிட்றது, தூங்குறதுனே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது அத்திக்கா பலகாரம். அதையும் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. சைட் பை சைடு வந்து இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு கிளீனர் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா ரோபோ வேக்யூம்க்கு கூட பட்டை போட்டிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் எங்களோட ஆயுதங்க. ஸோ ஆயுத பூஜைக்கு போட்ட பட்டை தான் அது. இன்னும் அழகாக வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையிலையே முறுக்கு சுட ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே நான் தீபாவளி அன்றைக்கே தீபாவளி பலகாரம் செஞ்சுன்னு இருக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி உண்மையாக டைம் இல்லைங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வெந்துக்கிட்டு இருக்குது, இன்னொரு சைடு வந்து அப்படியே முறுக்கு சைட் பை சைடு வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிலானிகா குட்டிக்கு ஸ்கூல் வேறு. ஏன்னா தீபாவளி மண்டே தானே வந்துச்சு நமக்கு. ஸோ ஸ்கூல் வேறு, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இத்தனை வேலையும் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே காலையில் 8 o'clockலாம் வந்து பசங்க ஸ்கூல் போயிடணும். ஸ்கூல் vlog வந்து கண்டிப்பாக போடுறேன், ஓகேங்களா? அண்டு நம்மளோட மட்டன் குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஜெர்மனியில் மட்டன் எங்கே கவியே வாங்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிங்க. மட்டன்னா இந்த ஊரில் வந்து லேம்ப் தான் கிடைக்கும். ஸோ வந்து நான் லேம்ப் தான் வாங்குறேங்க. டர்க்கிஷ் ஷாப்பில் ஷோல்டர் பீஸும் அப்புறம் நம்மளோட நெஞ்செலும்பு இருக்குல்ல, இது ரெண்டும் வந்து தான் நான் எப்பயுமே வாங்குவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லா டர்க்கிஷ் ஷாப்லேயுமே கிடைக்கும். அது வந்து நல்லா தான் இருக்குது. லைக் அந்த மேலே இருக்கிற அந்த ஃபேட்டை மட்டும் நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ண கற்றுக்கோங்க. நான் எப்பயுமே அதில் இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் போடுவேன். இல்லைனா அப்படியே வழன்னு இருக்கும், அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இங்கே நிறைய அந்த ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இந்த ஊர் அந்த லேம்பில். ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் மட்டன் குழம்பு வச்சாச்சு. நல்லா சூப்பராக இட்லியோட அந்த மட்டன் குழம்பு ஊற்றி காலையில் ஆரம்பித்தாதான் எங்களுக்கு தீபாவளியே ஸ்டார்ட்டுடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை பேர் வீட்டில் தீபாவளி அன்னைக்கு வெஜிடேரியனாக இருப்பீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஏன்னா நாங்கள்லாம் பியோர் நான் வெஜிடேரியன்ஸ் தீபாவளிக்கு. வாழ்நாள் முழுக்க கூட வரணுமே, அதுக்கு தான் பெரியவர்களின் துணை வேணும். சில பேர் கூடி நிக்கிறது பாத்துருக்கீங்கல்ல, அங்க இருக்கிற பாருங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. எல்லாருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. ஸ்கூல் டேஸ்ல தொடங்கி நாங்கெல்லாம் வாழ்க்கை பட்டரி மட்டும் யூடியூப்ல போதுங்க, சன் டிவில போ. ஸோ நாங்கள் சன் டிவியில் யூடியூப்பில் போயிட்டு ஏற்கனவே பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த டைமுக்கு. ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது பார்த்தா தான் ஒரு ஃபீல் வரும் எங்களுக்கு. ஆமால, தீபாவளி மட்டன் குழம்பு ஸ்வீட்டு. இன்னைக்கு வந்து நான் வடை செய்யல, ஏன்னா எல்லாமே வந்து பொரிச்சதா இருந்துச்சா. அதனால வடை வேணாம், வடை எப்பயுமே எல்லா சண்டே சாட்டர்டே சாப்பிட்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டு நாங்கள் வந்து நல்லா மட்டன் குழம்பு, ஸ்வீட்டு, முறுக்கு இதெல்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கோம். நிலா குட்டி வந்து ஸ்கூல் போயிருக்கு. ஸோ நிலா வந்த உடனே தான் ப்ராப்பராக அவளுக்கு முன்னாடி சாமிக்கு எல்லாத்தையும் வச்சு படைச்சி ட்ரெஸ் அப்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவள்கிட்ட சொல்லிட்டு, ஆமா அப்படி சொல்லிதான் நிலா குட்டியை ஸ்கூல்ல விட்டுருக்கோம். அந்த குட்டி ஆர்வமா உட்காந்துருக்கோம், எப்போ வந்து கூட்டிட்டு போவாங்க பூஜா பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்படிதான் எங்களோட டே வந்து போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் ஆச்சு. எஸ், நான் காலையிலே நல்லெண்ணெய் போட்டு, எங்க அப்பா சொன்னாரு தீபாவளினா காலையில எழுந்திரிச்சு நல்லெண்ணெய் போட்டு தான் உடம்பெல்லாம் தேய்க்க சொன்னாரு. என்ன தலை மட்டும் இல்லை, பாடி ஃபுல்லாக தேய்ச்சிட்டு குளிக்க சொன்னார். ஆமாம், எல்லாரும் சூப்பராக குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாமி ஆல்ரெடி கும்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா இட்லியும் மட்டன் குழம்பையும் ஒரு வெளுத்து வாங்கிட்டு திருப்பி பலகாரம் செய்கிறதுக்கே வந்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு, குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் அத்திகா பலகாரம்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்வீட்டாக இருந்துச்சா. சரி காரமாக எதனா செய்யலாம், முறுக்கு கூட அந்த மாதிரி காரம் இருக்காதுல்ல, சட்டிலாக தானே இருக்கும். அதனால காரமாக மிக்சர் செய்யலாம்னு சொல்லிட்டு நிலா ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மிக்சர் செய்கிறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இது என்னது, நான் வந்து ஓமப்பொடி அப்படி தான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த இது வந்து செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காரா பூந்தி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ஆயுதங்களெல்லாம் பாருங்கள், எல்லாமே நான் வந்து வீட்டில் வச்சுருப்பேன். எனக்கு வந்து இந்த சாம்பார், ரசம் அந்த மாதிரி நார்மல் குக்கிங்கை விட இந்த மாதிரி வித்தியாசமாக எதனா நம்மளுக்கு குக் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி குக்கிங் தான் எனக்கு பிடிக்கும். என்னை மாதிரி ஜீவன் யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த மிக்சருக்கு தேவையான எல்லா பேஸும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், அதில் தாளித்து போடுவோம்ல, ஸோ அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்சிங் சீசன் தான் இது.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் மாமாவுக்கு வந்து நான் செஞ்சது எல்லாத்துலேயும் வந்து டாப் நாச்சு இந்த மிக்சர் தான் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப அந்த மைசூர் பாக் தான் பிடிச்சிச்சு. எங்கள் மாமா வந்து காரம் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க, நான் வந்து நல்லா ஸ்வீட்டு சாப்பிடுவேன். ஸோ 2 பேருக்கும் 2 எக்ஸ்டென்ட் தான் வந்து டேஸ்ட்டு. ஸோ மிக்சர் செம்மையாக வந்துருந்துச்சு. நலமிலன் சங்கரன் தாழ்ந்தாக்கு அல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமிலர் ஆகினும் குலத்துக்கு ஏற்பதோ நலமிற்பது அமைச்சுவாய். இறக்காது ஒன்றும் இல்லை, பிளேட்டை சாப்பிடு. இது பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் எங்களோட தீபாவளி வந்து ஹாப்பியாக போச்சு. இதுக்கப்புறம் பலகாரம்லாம் கொண்டு போயிட்டு கீழே ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொடுக்கணும். என் ஃப்ரெண்டும் வந்து அவ்வளோ பலகாரம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 கிலோ தீபாவளிக்கு போடணும், அப்போ தான் தீபாவளிக்கு மரியாதை. ஸோ எங்கள் வீட்டு தீபாவளி பலகாரம் வந்து சூப்பராக தடல் புடல்லாம் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. மனசுக்கே வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. இவ்வளோ பலகாரம் செஞ்சு ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஏன்னா இயர்லி ஒன்ஸ் தானே இந்த மாதிரிலாம் செய்வோம். ஸோ இந்த மொமெண்ட்டையும் மிஸ் பண்ணிட்டா எப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஹெக்டிக்கான ஒர்க் இருந்தாலும் அதில் வந்து இவ்வளோ பலகாரம் செஞ்சு நிலானிக்கா நடுவில் ஸ்கூல் போயிட்டா. இன்னைக்கு ஆக்சுவலி என்னோட ஜெர்மன் கிளாஸ் இருக்குது, நான் அதை கட்டடிச்சுட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிலாவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு அழகாக ட்ரெஸ்அப்லாம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணால் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பேக் டு ரொட்டீன் மாதிரி ஆளுக்கு 3 பேரும் பிச்சுட்டு ஒரு பக்கம் ஓடி ஓடணும். பட் இது நல்லா இருக்கு ஆக்சுவலி, ரொம்ப பிஸியாக இப்படி பரபரன்ட்டு நல்லா இருக்கு. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ எல்லாரும் வந்து ஹாப்பியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்க, ஓகேங்களா? இப்போ எங்கள் மாமா வந்து ஜெர்மன் கிளாஸ்க்கு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு பிரேக் இருக்கும். அந்த பிரேக்கில் வந்து நாங்கள் கிராக்கர்ஸ் வெடிக்க போகிறோம். ஸோ அந்த கிராக்கர்ஸோட இந்த வீடியோ நான் உங்களுக்கு எண்ட் பண்ணுறேன், ஓகேவா? Happy Diwali. Hey, Nila, inga pari. So, கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.